friends, welcome to Amina Sami. Today நம்ம சேனல்ல நெல்லை ஸ்பெஷலான மடக்கு பணியாரம் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த மடக்கு பணியாரம் வந்து கடிக்கும்போது கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் 1 மாதம் ஆனாலும் காற்று போகாத பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். இந்த மடக்கு பணியாரம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போர் பண்ணி நீங்கள் இது வரைக்கும் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் அப்படின்னா கிளிக் பண்ணுங்கள். மடக்கு பணியாரம் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இது நல்லா பவுட்ரு வைக்கலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் இது ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சுற்றி எடுத்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா முட்டை பாருங்கள் நல்லா நுர வர அளவுக்கு நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் முட்டையோடு சேர்த்து அடிக்கும்போது பாருங்கள் நல்லா பவுட்ரு ஆகி நல்லா கரைஞ்சிரும். முட்டையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதை நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இது கூட நம்ம ஒரு 2 கப்பு போல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்துனதுமே நல்லா இந்த முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுமே இதில் பாருங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம கையிலே பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ மாவு வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்குது. இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து இப்போ கையிலே நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரே டைமாக அப்படியே சேர்த்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மாவு பிசையணும். பாருங்கள், நல்லா கையிலேயே அழுத்தம் கொடுத்து நான் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். நம்ம வந்து இதில் நெய் நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக தாங்க தேவைப்படும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தான் தேவைப்பட்டுச்சு. தேங்காய் பால் ஊற்றுறங்காட்டி நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட நீங்கள் கருப்பு எல்லும் கூட சேர்த்துக்கலாங்க, ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மாவு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு நம்ம 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் திருப்பி நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையிலே நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்மளுக்கு அந்த மடக்கு பணியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மிருதுவாகவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். எடுத்து கையிலே நல்லா உருண்டை பிடிச்சிருங்க. நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன் கையிலேயே. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச மாவு இதில் கை வச்சுட்டு கையிலேயே லைட்டாக அப்படி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சன்னமாக இருக்கக்கூடாதுங்க, திக்காக இருந்தாலும் பரவாயில்ல. கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், கையிலே நல்லா நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணி இந்த லாஸ்ட் முனையை இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லா மாவையும் கையிலேயே மடக்கு பண்ணிவிட்டேன்.
நீங்கள் கையில் கூட எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையிலே வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கடாயில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து இதை புரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம புரட்டி போட்டுடலாம். நல்லா புரட்டி விட்டிக்கிறதால எல்லா பக்கமும் நல்லா வேகும். மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் நல்லா வேகிற மாதிரி புரட்டி போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மடக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். நெல்லை ஸ்பெஷல் மடக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது குழல் பணியாரம்னு சொல்லலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.